நற்செய்தி அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 14 தொடங்கி 29 முடிய. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்த பொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடி போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலே அவனை கீழ் தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகையாய் பேய் இறை வேண்டனாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் மீட்பராகிய இயேசுவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொன்ன இறைவார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளையே ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த பிரியமான இறைவார்த்தைகள் என்று ஒருத்தருக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்படி எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அது இன்றைய நற்செய்தியில இருக்கு. இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தைகள். இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை இயேசு சொல்வதற்கு காரணமா இருந்த தந்தை, அந்த தந்தையோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருக்கு. தீய ஆவி பிடித்ததால் தன்னுடைய பிள்ளை என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறான்னு கண்ணால பார்த்த ஒரு தந்தை. ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை. நம்ம பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலே நமக்கு ஒரு கடுமையான மன உளைச்சல் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட வேதனைகளை இந்த தீய ஆவி அவனுக்கு கொடுக்கிறது அந்த தந்தை அதை பார்க்க வேண்டிய ஒரு பரிதாபமான சூழ்நிலை. இந்த தீய ஆவி அவருடைய மகனை பிடித்து அந்த இடத்துல தள்ளுகிறது. தீயாவை பிடித்ததுனால அந்த பிள்ளை பேச்செழுந்து போயிட்டான். அது அவனை அதே இடத்துல பிடித்து தள்ளுது. அவன் வாயில நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பு விரைச்சு போகுது. அது அவனை தண்ணீரிலும் தீயிலும் பல முறை தள்ளிவிட முயற்சி பண்ணிருக்கு. பேர்பட்ட கொடுமைகளை எல்லாம் பார்க்க சகிக்காம அந்த தந்தை அந்த மகனை கொண்டு வந்து சீடர்கள்ட்ட கேட்கிறார்,
இந்த தீய ஆவியை விரட்டும்படி கேட்கிறார். ஆனா அவர்களால முடியல. அந்த தந்தையோட கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. அவருடைய வேதனை பல மடங்கு அதிகரிச்சிருச்சு, நம்பிக்கையும் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவர் ஆண்டவர்கிட்ட மகனையே அழைத்து கொண்டு வர்றாரு. நம்ம பிள்ளையோட வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா, ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற ஒரு வேதனையில அவரு இந்த வார்த்தையை விட்டுறாரு, இயலுமானால். இயலுமானால் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறாரு. ஆண்டவர் கரெக்டா அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு அந்த வார்த்தைக்கு பதில் சொல்றாரு பாருங்க. இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். இது முடியுமா முடியாதான்றது உன் கையில தான்ப்பா இருக்கு, உன் நம்பிக்கையில தான் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கரெக்டா அந்த ஒரு வார்த்தைக்கான பதில் பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தை தான் முக்கியமானது. அந்த தந்தை எவ்வளவோ விளக்கங்களை சொல்றாரு, தான் மகனோட வேதனைகளை பத்தி எத்தனையோ வார்த்தைகளை சொல்றாரு. ஆனா கரெக்டா ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் பதில் சொல்றாரு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவருடைய நம்பிக்கையோட அளவு என்ன அப்படிங்கிறதை படம் பிடிச்சு காட்டுற வார்த்தை அந்த வார்த்தை, இயலுமானால். அதாவது இந்த வார்த்தை என்ன தொனியில வருது அப்படின்னா, இந்த தீயாவிய ஓட்டுறதுக்கு உங்களால முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல, முடியும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற தொனியில இந்த வார்த்தை வருகிறது. அப்ப இந்த வார்த்தையில் இயலுமானால் என்ற வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. இப்ப மற்ற நோயாளிகள் ஆண்டவர்கிட்ட வேண்டி இருக்கிறாங்க நோய்கள்ல இருந்து குணமாக்க. அவங்க வேண்டும் போது இந்த இயலுமானால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல, விருப்பமானால்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தொழுநோயாளர் ஆண்டவர்கிட்ட நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உமக்கு விருப்பம்னா அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன துணி வருது? என்னை குணமாக்க உம்மால் முடியும், அது எனக்கும் தெரியும், நான் நம்புறேன், என்னை குணப்படுத்துங்க, உமக்கு விருப்பம்னா என்னை குணப்படுத்துங்க அப்படிங்கிற துணியில அந்த வார்த்தை சொல்றது. விருப்பமானால்ங்கிற வார்த்தையில நம்பிக்கை இருக்கு, இயலுமானால் என்கிற வார்த்தையில நம்பிக்கை இல்லை. அதனால நம்ம ஜெபத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருபோதும் இந்த இயலுமானால்ன்ற வார்த்தையை சொல்லிவிடாதபடி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரிடம் வேண்டும் போது உமக்கு விருப்பமானால் என்ற வார்த்தையே நம்ம சொல்லணும். இந்த தந்தை தெரியாம சொல்லிட்டார் இயலுமானால் அப்படிங்கிற வார்த்தைய. ஆண்டவரும் பதில் சொல்லிட்டார், இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். இந்த பதிலை கேட்ட உடனே அந்த தந்தை துடிச்சு போயிட்டார். ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லிட்டோமே, தன்னோட தவறை உணர்ந்துட்டு அவரு கத்தி சொல்றாரு, ஆண்டவரே நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் அப்படின்னு கெஞ்சுறாரு. உண்மையில இந்த தந்தைக்கு நம்ம எல்லாருமே நன்றி கடன்பட்டிருக்கோம். நாம இது மாதிரி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நம்ம செய்ய வேண்டிய ஜெபத்தை இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும். தன்னிடம் நம்பிக்கை இல்ல, இவ்வளோ வேதனையான சூழ்நிலையில பிள்ளை படுற வேதனைகளை பார்த்து நம்ம நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு உணர்ந்துக்கிறார். தன்னுடைய நம்பிக்கையின்மையை உணர்ந்துகிட்டு ஆண்டவர்கிட்டயே உதவி கேட்கிறார். என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே கேட்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இந்த தந்தை இருக்கிறார். ஏன்னா நம்மளும் இவரோட நிலைமையில தான் இருக்கோம். நம்மளுடைய நம்பிக்கை அவ்வளவு பெரியது இல்லை, நம்முடைய நம்பிக்கை குறைவு தான். நிறைய சூழ்நிலைகள்ல நம்பிக்கையே இல்லாம தான் போயிடுது. நாமளாம் பலவீனர்கள் தான். அப்ப நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள்ல ஆண்டவர்கிட்டயே சரணடையும். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்ற ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். நாம் ஆண்டவரை பார்த்து இன்று மன்றாடுவோம். நம் நம்பிக்கையின்மை நீங்க உதவக்கூடிய வல்லவர் அவர் ஒருவரே. நம்மிடம் பெரிய நம்பிக்கை இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். தந்தையை போல உணர்ந்து கொண்டு அவரை போலவே ஆண்டவரிடம் சரணடைந்து நாம் மன்றாடுவோம். நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று. எங்கள் அன்பு ஆண்டவரே இறைவா, இதோ இன்று நீ சொன்னீரே, இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆனால் எங்கள் நம்பிக்கை குறைவாக உள்ளது ஆண்டவரே. இதோ அந்த 12 வருடங்களாக நோயினால் வருந்திய பெண் சொன்னாலே, மாடை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று, அவளுடைய அற்புத நம்பிக்கை எங்களிடம் இல்லை ஆண்டவரே.
இதோ யாயீர் மகள் இறந்த நிலைமையிலும் அவர் காட்டிய அசாத்திய நம்பிக்கை எங்களிடம் இல்லை ஆண்டவரே. இதோ நூற்றுவர் தலைவர் சொன்னாரே, ஒரு வார்த்தை சொல்லும் என் பையன் நலமடைவான் என்று. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நம்பிக்கை எங்களிடம் இல்லையே ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை இன்மையை உமது பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நம்பிக்கையின்மையை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். இந்த தந்தையை போல நாங்களும் உடம் கத்தி கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். வேதனையான சூழ்நிலைகளில், எங்கள் நம்பிக்கை தகர்ந்து போகின்ற சூழ்நிலைகளில் எங்கள் நம்பிக்கை இன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தோம். எங்கள் நம்பிக்கை இன்மை போக்க உம்மிடவே நாங்கள் உதவி கோருகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டுள்ளோம். எங்கள் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.